ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா கேரட் பாயாசம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான கேரட் 3 எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி திருவி வச்சுக்கிறோம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது 1 கப்பு வந்திருக்கு துருவின கேரட்டு. இது கலர் மாறாத கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நைலான் ஜவ்வரிசி, ரொம்ப பொடியாக உள்ளது. இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் கேரட்டோட, அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன். இது 1/2 கப் எடுத்துக்கிறேன். இதையும் கருகாத அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு 2.5 கப் பால் ஊற்றிக்கிறோம். நல்லா திக்கான பால். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் வெந்திருக்கும். ஜவ்வரிசி அப்புறம் கேரட் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போது ரெடி பண்ணியாச்சு கேரட் பாயாசம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கேஷ்யூ நட்டை வறுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதோட பாயசத்தோடு ஆட் பண்ணால் டேஸ்டியான ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணுற கேரட் பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.